அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலிபரப்பில் நாடக அலை நாடக நேரம். குறுநாடகம் நீங்கள் கேட்க ரசிக்க. என்னோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைபவர்கள் திரு மோகன் ஐயா அவர்கள், திருமதி மலர்விழி மற்றும் திருமதி தேவி அருண் அவர்கள். குறுநாடகப் பெயர் திருவிளையாடல் 2025. கதாபாத்திரங்கள்: தருணியாக ஸ்ரீவித்யா, மிஸ்டர் செண்பக பாண்டியனாக திரு மோகன் ஐயா அவர்கள், நட்சத்திராவாக தேவி அருண், சரஸ்வதி தேவியாக மலர்விழி. காட்சி 1. இடம் ஐடி ஆஃபீஸ். மிஸ் தருணி ஒரு ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்காங்க. அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் செண்பக பாண்டியன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஹலோ காய்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம கிளைண்ட் ஒரு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கோடிங் எழுதி தராங்களோ அவங்களுக்கு 40%, 40%ங்க சேலரி இன்க்ரிமெண்ட் நான் தரேன். கமான் காய்ஸ், கெட் டு ஒர்க். ஆல் தி பெஸ்ட். காட்சி 2. இடம் ஐடி ஆஃபீஸ் பாத்ரூம். மிஸ்டர் செண்பக பாண்டியன் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு எம்ப்ளாயி தருணி பாத்ரூம்ல ஒரே புலம்பல் புலம்புறாங்க. 10%, 20%, 40%, முழுசா 40% இன்க்ரிமெண்டாமே. அம்மா, லைஃப்ல ஜாலியா செட்டில் ஆயிடலாமே. எனக்கில்ல ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்ச பைத்தான்ல ப்ரோக்ராமர்னு வேற சொல்லிட்டு திரியிறேனே. பேக் பெஞ்ச் பத்மா கூட பியூட்டி பார்லர் வச்சு பழச்சிக்கிட்டா. பக்கத்துல உட்காந்து யமுனா ரீல்ஸ் போட்டே ஃபேமஸ் ஆயிட்டா. பெருசா ப்ரோக்ராமர் ஆக போறேன்னு சொல்லிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஒரே வேஸ்ட். இல்ல 40% இன்க்ரீஸ் எனக்கு இல்லை. அம்மா தாயே சரஸ்வதி, என் மேல கொஞ்சம் கூட தயம் இல்லையா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்னம்மா நிம்மதியா புலம்ப கூட விட மாட்டீங்களே? யாருமாங்க? என்னம்மா நீ? உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷனா? வெள்ளை கலர் சாரி, ஜுவல்லரி பயங்கர கிராண்டா இருக்கே. ஆபீஸ் வந்த மாதிரியே இல்லையே. தருணி, என்னை நன்றாக பார். நான் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் சரஸ்வதி தேவி. சிறு வயதிலிருந்தே புத்தகம், லேப்டாப் எல்லாம் வைத்து பூஜை செய்தாயே. சென்ற மாதம் கூட அலுவலகம் ஐடி கார்டு வைத்து வேண்டிக் கொண்டாய் அல்லவா? நீ அழைத்ததால் இங்கு வந்தேன். என்னது சரஸ்வதியா? நானே கடுப்புல இருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட் மணின்னு? நான் எல்லா டிபார்ட்மெண்டிலும் இருப்பேன். சரிதான், ரொட்டேஷன் டியூட்டியா? ப்ரோக்ராமிங்காவது தெரியுமா? எல்லா கலைகளும், கோடிங்கும் ஞாபறிவோம். வேண்டுமென்றால் சோதனை செய்து பார். கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? ஹலோ, எனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். நானே கேட்கிறேன். பிரிக்க முடியாதது கிட்ஸும் போனும், பிரியக்கூடாதது கிட்ஸும் புக்ஸும், சேர்ந்தே இருப்பது குரோமும் ஜிமெயிலும், சொல்லக்கூடாதது கிளையண்டிடம் உண்மை, சொல்லக்கூடியது பொய்யான டெட்லைன், கோடுக்கு அழகு, கமெண்ட்டுடன் இருப்பது, கமெண்ட் எனப்படுவது, புரியாதிருப்பது, பிஸி ரோடுனா டோல்கேட், பிசினா பில்கேட்ஸ், ஓட்டத்திற்கு, மாரத்தான், புரோகிராமிற்கு, பைத்தான், அறிவுக்கு, ஏஐ, அட்வைஸுக்கு, கூகுள், ஹார்ட் ஒர்க்குக்கு, நீ, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நான். அம்மா தாயே, ஆள விடுமா. நீ தான் சரஸ்வதி தேவின்னு நம்புறேன். எங்க பாஸ் இன்க்ரிமெண்ட்ல என்ன தராரோ அதை அப்படியே உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன். நீ பார்த்து ஏதா போட்டு கொடுத்தா சரிதாம்மா. பிடி புரோகிராமை வெற்றி உனதாகட்டும் மகளே. காட்சி 3. இடம் கான்ஃபரன்ஸ் ரூம். வாங்க தரணி, நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ரெடியா? நம்ம குவாலிட்டி செக் ஹெட் மிஸ்ஸஸ் நட்சத்திரா இங்கே தான் இருக்காங்க. உங்கள் ப்ரோக்ராம் கோடிங்க அவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. என்னது பிரசன்டேஷனா? பாஸ், நீங்க படிச்சு பார்த்தா போறாதா? தருணி, கோடை நீங்க தானே எழுதுனீங்க. அப்ப பிரசன்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? ஐயோ, நான் தான் எழுதினேன். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நான் பாத்ரூம்ல யாரோ எழுதி கொடுத்து அதை இங்க கொண்டு வந்திருக்க மாதிரில இருக்கு. நான் தான் எழுதினேன். வெயிட் பண்ணுங்க, பாஸ் கொஞ்சம் சைன் போட்டுமே இன்க்ரிமெண்ட் லெட்டர்ல, அப்புறம் ப்ரெசென்ட் பண்றேனே. மிஸ்டர் செண்பக பாண்டியன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதை ஒத்துக்க முடியாது. தருணி ஹேஸ் டு பிரசன்ட். அப்பா, ஓகே, இதோ ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். வாவ், ஸோ நைஸ், லுக்ஸ் குட். வெயிட் ஒரு நிமிஷம் மிஸ்டர் செண்பக பாண்டியன், இவங்க ப்ரோக்ராம்ல எரர் இருக்கு. எரர்னா அதனால என்ன? எவ்வளோ எரரோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி இன்க்ரிமெண்ட்டை கம்மியாக தரலாமே.
தருணி, என்ன இது? மிஸ்டர் பாண்டியன் சார், நீங்க கரெக்ட் ப்ரோக்ராம்க்கு இன்கிரிமெண்ட் கொடுத்தா அதை பிரைஸ் பண்ற முதல் ஆளு நான் தான். அதே சமயம் எரர் ப்ரோக்ராம்க்கு இன்கிரிமெண்ட் கொடுத்தா அதை எதிர்க்கிற முதல் ஆளும் நானா தான் இருப்பேன். சரிதான், இங்க எல்லாமே நீங்க தான். உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு 2 பேர் இல்ல ஒருத்தர் நீங்களே போறோம். என்ன மாதிரி ஆளெல்லாம் ஓட வேண்டியதுதான். போய் கரெக்ஷன் பண்ணிட்டு வரேன். காட்சி 4. இடம் பாத்ரூம். மறுபடியும் பாத்ரூம்ல புலம்ப வச்சாச்சா? எங்கம்மா அந்த சரஸ்வதி தேவி எங்க போயிட்ட? ஏதோ எப்போவாவது ஒரு தடவை ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்னு எழுதுவேன், அதையும் வச்சுக்கிட்டு என்ன ப்ரோக்ராமர்னு அக்செப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் போச்சா? இனிமே எல்லாரும் என்ன காப்பி கேட் ப்ரோக்ராமர்னு கிண்டல் பண்ணுவாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தனியாக வந்து பாத்ரூமில் புலம்ப வச்சுட்டாலே. அப்போவே நினச்சேன், அவ்வளோ நகையும் புடவையும் போட்டிருக்கும் போதே நம்பியிருக்கக்கூடாது. எனக்கு வேணும், எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அம்மா தாயே எங்க போயிட்ட? வரமாட்ட, நீ வரமாட்ட. என்ன மகளே, இன்கிரிமெண்ட் கிடைத்ததா? நல்லா கிடைச்சிச்சு. என் மானம் தான் போச்சு. எரர் ப்ரோக்ராமை வேற எழுதிட்டு என்னை வச்சு ட்ரையல் வேற பார்த்துருக்கேன். நீனு எரரா? அதுவும் என் கோடிங்கிலா? நிச்சயம் இருக்காது. யார் கூறியது? ஆமாம், அங்கே குவாலிட்டி செக் ஹெட்டு ஒரு நட்சத்திரான்னு இருக்காங்க, அவங்க தான். என்ன தைரியம்? என்னை அங்கே அழைத்து செல். காட்சி 5. இடம் கான்ஃபரன்ஸ் ரூம். தருணி சரஸ்வதி தேவி அழைச்சிட்டு பாஸும் நட்சத்திராவும் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வேகமாக போகிறாங்க. யார் அது என் ப்ரோக்ராமில் எரர் கண்டுபிடித்தது? நான் தான் சொன்னேன், ஐ எம் நக்ஷத்ரா. நான் தான் குவாலிட்டி செக் ஹெட். நீங்க தான் ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா நீங்க ஏன் தருணி கிட்ட கொடுத்து அனுப்புனீங்க? எனக்கு பரிசு முக்கியமல்ல, அதனால் இவரிடம் கொடுத்தேன். என்ன எரர்? என் ப்ரோக்ராமில் என்ன எரர் கண்டுபிடித்தீர்கள்? கூறும். கோடிங் இல்லா, இல்லை பிரசன்டேஷன் இல்லா? பிரசன்டேஷன்ல எரர் இருந்தா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா கோடிங்லே எரர் இருக்கு. கோடிங்லே எரர்னா அதை எப்படிமா அக்செப்ட் பண்ண முடியும்? நக்ஷத்ரா, என்னை நன்றாக பார். என்னை யார் என்று தெரியவில்லையா? என் கையில் இருக்கும் வேத நூல்களை பார். நான் தான் ஆயக்கலைகள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் சரஸ்வதி தேவி. நீங்களே சரஸ்வதி தேவியா இருந்தாலும் பரவாயில்ல, எரர் தான். மிஸ்ஸஸ் நக்ஷத்ரா, கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. அம்மா தாயே சரஸ்வதி தேவி, ப்ளீஸ் கூல் டவுன். தாயே எங்களை மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் காம் டவுன். வருஷம் ஆஃபீஸில் ஆயுத பூஜை செய்யும் போது பூமாலை போட்டு வெள்ளைப்பறி போட்டு உங்கள் படம் முன்னாடி தானே பூஜை செய்வோம். இதை படத்தை பாருங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி தருணிக்கு நான் இன்க்ரிமெண்ட்டும் தரேன், ஆன் சைட்டும் போட்டுடுறேன். எங்களை ப்ளீஸ் ப்ளஸ் பண்ணுங்கம்மா. பாண்டியா, உன் கம்பெனியில் பணிபுரியும் தருணி என்னுடைய பக்தை. ஒரு சிறு திருவிளையாடல் விளையாடி செல்லலாம் என்றே வந்தேன். உங்கள் கம்பெனி மென்மேலும் வளர ஆசி வழங்குகிறேன். சென்று வருகிறேன். அப்பாடா, ஒரு வழியா இந்த திருவிளையாடல் 2025 இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம். நாம எல்லாருமே சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச படம் தான் திருவிளையாடல். அந்த தருமிக்கும் சிவனுக்குமான கேள்வி பதில் உரையாடல் பரிமாற்றம் இப்போ கூட நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதே ஐடி ஆஃபீஸ் சூழல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருந்தா எப்படி இருக்கும்னு நாங்கள் ரீஇமேஜின் பண்ணது தான் இந்த நாடகம். இந்த மாதிரி செனாரியோல உங்களுக்கும் சில கேள்வி பதில், இந்த மாதிரி கேள்வியும் பதில் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? அதெல்லாம் நீங்க தயவு செய்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பரிமாறுங்களேன். மீண்டும் உங்களுடன் மற்றும் ஒரு சொல் அலை நிகழ்ச்சியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது உங்கள் அபிமான வலை ஒலி சொல் அலை நிகழ்ச்சி. கேட்க ரசிக்க. நன்றி, வணக்கம்.